பிளாக் அவுட் நோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 4ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சிரிப்பு சத்தம் கேட்டு கண்முழிச்சு பார்க்க அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விக்டிமும் செகண்ட் விக்டிமும் விளையாடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட, அப்ப ஃபர்ஸ்ட் விக்டிம் எப்படி இருக்க, தனியா வளர்ந்தியே, எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா இருக்கியா? அப்ப செகண்ட் விக்டிம் எங்களை மறக்க மாட்டியேன்னு கேட்க, அடுத்ததா ஃபர்ஸ்ட் விக்டிம் எங்களை மறந்துடாத, நீதான் எங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ அழறாரு. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க ஸ்டேஷனே பரபரப்பா இருக்கு. அப்போ அங்க வந்த இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது, ஏதோ பாடி கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, கண்டிப்பா அது பிராங்க் கிடையாதுன்னு கேட்க, அப்போ செகண்ட் ஹீரோ டீமை சேர்ந்த ஒருத்தர் அந்த பாடியில ஃபர்ஸ்ட் விக்டிமோட நேம் டேக் இருக்குதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் விக்டிம்னு தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு ஒரு லேடி ரிலேட்டிவ் சொல்ல, அடுத்ததா இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஃபர்மேஷனை சீஃப் கிட்ட சொல்ல போறாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட சீஃபும் வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஹவுஸ் கீப்பர் கூப்பிட்டு சூஹோ எழுந்திருச்ச உடனே அவனுக்கு கரெக்டா மாத்திரையை கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் சூஹோ காமிக்க அவன் முடிச்சுதான் இருக்கிறான். இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ரெஸ்டாரண்ட் ஓனருடைய வைஃப் போதையில இருந்த இன்சூரன்ஸ் லேடியை எழுப்பி ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு அவங்க அதிர்ச்சியாக இன்னொரு பக்கம் ஸ்பாட்டுக்கு போன செகண்ட் ஹீரோ டனல்குள்ள போக நாத்தம் குடல்ல புடுங்குது. அங்க ஹீரோ எலும்பு கூடு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவரை பார்த்த செகண்ட் ஹீரோ எவிடன்ஸ் அழிக்க பாக்குறாருன்னு நினைச்சு அவரை அங்கிருந்து தள்ளி இழுத்துட்டு போக, அப்ப ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் கூப்பிடுற மாதிரி தோண ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ என்னாச்சு உனக்குன்னு கன்னத்துல 2 தட்டு தட்ட, கடுப்பான ஹீரோ அவ என்ன கண்டுபிடிக்க சொன்னான்னு சொல்லி செகண்ட் ஹீரோவை தள்ளி விட்டுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் விக்டிம் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தோணுது. உடனே ஹீரோ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அழ, அதை கேட்ட செகண்ட் ஹீரோ, நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நினைக்கிறியா சொன்னவரு மறுபடியும் ஹீரோவை அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இழுத்துட்டு போய், அவ ஏற்கனவே செத்து போயிட்டாடா, நீ தானே அதுக்கு காரணம்னு சொல்லி செமையா தாக்குறாரு. அப்ப ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன விடுங்கன்னு 10 வருஷமா கேட்டனே விட்டீங்களான்னு கேட்க, கடைசி வரைக்கும் இப்படியேதான் நடந்துப்பியான்னு செகண்ட் ஹீரோ கேட்க, அது நான் கிடையாது, அந்த குற்றவாளி நான் கிடையாது, நான் இத பண்ணல, தயவு செஞ்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள போலீஸ் டீம் அங்க வந்துருது. இன்னொரு பக்கம் சிஓ தனியா உட்கார்ந்து இருக்க, அவங்க கிட்ட போன ஜூனியர் நல்லா இருக்கியான்னு கேட்க, அப்போ சிஓ ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேரை சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனது இந்த பொண்ணு தானான்னு கேட்க, ஆமா நீ அவளை பாத்தியான்னு கேட்க, நேம் டேக பார்த்தேன், எலும்பு கூடு மேல இருந்த யூனிஃபார்ம்ல இருந்துச்சு சொன்னவ அந்த போட்டோவை காமிக்க, ஜூனியரும் ஜூம் பண்ணி அந்த நேம் டேக பாக்குறாரு. அப்போ ஹீரோ மேல ஏறி வர உடனே ஜூனியர் போய் ஹீரோவை தூக்கி விட, அடுத்ததா ஒரு பக்கம் ஜூனியர் இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை கூட்டிட்டு போக, அப்போ சீஃப் அங்க வர செகண்ட் ஹீரோ அவர்கிட்ட விட்னஸ் கிட்ட நான் பர்சனலா இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே சிஓ கூப்பிட்டு விட்னஸ் ஆன உங்களை விசாரிக்கணும்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்ல, அப்படின்னா எங்க டீமோட ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்ல, அப்போ சீஃப் ஹீரோ கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்க, ஹீரோ தலையாட்ட உடனே ஹீரோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா ஸ்பாட்டுக்கு இன்சூரன்ஸ் லேடி, ரெஸ்டாரண்ட் ஓனர், அவரோட வைஃப், ஜூனியர் அப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. என் பொண்ணை பாக்கணும்னு இன்சூரன்ஸ் லேடி அழ, அவங்க கிட்ட போன சீஃப் அழாதீங்க, அமைதியா இருங்க, முதல்ல இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும்னு சமாதானப்படுத்த பாக்குறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஜூனியர் கிட்ட ஸ்டேஷனுக்கு போகாத, ஹீரோடைய வேர் ஹவுஸ்க்கு போன்னு சொல்ல, ஏன்னு ஜூனியர் கேட்க, அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஆகணும், அதனால ஜூனியரும் வேர் ஹவுஸ்க்கு போக, அங்க போன உடனே செகண்ட் ஹீரோ ஜூனியரை கார்லயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் வேர் ஹவுஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு இடத்துல ஹீரோவை தள்ளி, இங்கதானே ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்தது, அடுத்ததா இன்னொரு இடத்த காமிச்சு, இங்கதானே உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இறந்தது, அவ இறக்குற வரைக்கும் ஸ்பேனரால தாக்குனது நீ தானே, உனக்கு அது ஞாபகத்துல இல்லையா? அதுக்கு ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவரு இதுக்கு முன்னாடி நடிச்சு காமிச்சாரு இல்லையா, அதே மாதிரி நடிச்சு காமிச்சிட்டு இந்த மாதிரி தானே நான் பண்ணேன்னு சொன்னீங்க, ஆனா நான் அத பண்ணல, கண்டிப்பா அவங்கள நான் எதுவும் பண்ணல. கடுப்பான செகண்ட் ஹீரோ, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்க, அந்த சம்பவம் நடக்கிறப்போ நான் இந்த இடத்திலே இல்ல, ஆனா அவர் சொல்றத செகண்ட் ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறாரு. உடனே ஹீரோ அவர் காலை பிடிச்சு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, குற்றவாளியை பிடிச்சு எப்படியாவது என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு கெஞ்சுறாரு. கடுப்பான ஹீரோ கைய வாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அந்த தப்ப பண்ணல, என் மேல தப்பா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் நான் குற்றவாளி கிடையாது, கரெக்டா? அவர் சொன்னதை கேட்டு கடுப்பான செகண்ட் ஹீரோ, இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்துடா கான்பிடன்ஸ் கிடைக்குது, என்ன பார்த்தா குற்றவாளிங்க சொல்றதெல்லாம் கேக்குற நல்ல போலீஸ் மாதிரி தெரியுதா இல்லன்னு தலையாட்டின ஹீரோ, அன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் கார்ல சண்டை போட்டோம், அவரை சொல்ல விடாம போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வெளியே போயிட, ஹீரோ விடுறதால அவரு பின்னாடியே வந்த ஹீரோ அவர் கார் எப்பவும் நிக்கிற இடத்த காமிச்சு, இங்கதான் என் கார் நின்னுட்டு இருந்துச்சு, நானும்
ஃபர்ஸ்ட் விக்டிமும் இங்கதான் சண்டை போட்டோம். அதுக்கு செகண்ட் ஹீரோ நீ அவ கூட எல்லாம் சண்டை போடலப்பா, ஆனா அவ இறந்ததுக்கு நீ தான் காரணம். அதுக்கு ஹீரோ அவ அன்னைக்கு செகண்ட் விக்டிம பத்தி தப்பா பேசினா, அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு, அதுக்காக தான் அவளை திட்டின. அவ கைய ஹார்ஷா பிடிச்சதுனால அவ கையில இருந்த பிரேஸ்லெட் அருந்து கீழே விழுந்துச்சு. அப்போ ஜூனியர் ஹீரோ ஷர்ட் கலரை பிடிச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பேரை சொல்லுவ. அதுக்கு ஹீரோ நான் அந்த தப்ப பண்ணலன்னு சொல்றாரு. அடுத்ததா ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடியை தேடி பக்கத்து ஊருக்கு போனாரு இல்லையா, அப்ப நடந்தது. ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி கிடைச்சது அந்த ஊர்ல கைவிடப்பட்ட ஒரு ஸ்கூல்ல இருந்து. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே வர ஜூனியர் வெளியே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததை பார்த்துடனே நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் தலையாட்ட ரொம்ப நேரம் ஆகாது. ஹீரோ வேர் ஹவுஸ்ல நடந்தத நான் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ ஏதோ சொல்ல வர, இங்க பாரு நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் ஃப்ரெண்டு, மேற்கொண்டு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். அடுத்ததா சியோ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த எலும்போட போட்டோ காமிச்சு நான் பக்கத்து ஊருக்கு ஹைக்கிங் போனப்போ இந்த போட்டோவை எடுத்தேன், அது மனுஷனோட எலும்புன்றதுனால இங்க கொண்டு வந்தேன். அப்போ ஹீரோ ஜூனியர் கிட்ட நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ பக்கத்து கிராமத்துல அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது தானேன்னு கேட்க ஜூனியரும் ஆமான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத செகண்ட் ஹீரோவும் கேட்டுதான் இருக்கிறாரு. அப்போ அங்க வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பார்த்து கடுப்பாகிறாரு. உடனே கைய ஓங்கிக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வர மத்தவங்க எல்லாம் தடுத்துறாங்க. செகண்ட் விக்டிமோட பாடியை கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்க யார்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல. உடனே ஹீரோ கிட்ட என்ன விளையாடிட்டு இருக்க, எதுக்காக ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி மட்டும் எங்க இருக்குன்னு காமிச்ச, செகண்ட் விக்டிமோட பாடி எங்க வச்சிருக்கன்னு கேக்குறாரு. கடுப்பான ஹீரோ எழுந்திருச்சு அவரை முறைக்க, இன்ஸ்பெக்டரா அடங்குற மாதிரியே இல்ல, எவ்வளவு தூரம் அவ பாடியை கொண்டு போய் போட்டு வச்சிருக்க, இன்னொரு கிராமத்திலயா இல்ல வேற ஏதாவது சிட்டிலயா? ஆனா ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிடல்ல காமிக்க ஹீரோனி அம்மாக்காக ஏதோ கதைய படிச்சு சொல்லிட்டு இருக்க. அப்போ மெயில் நர்ஸ் ஹீரோனி கிட்ட வந்து விஷயத்த கேள்விப்பட்டியா, ஃபர்ஸ்ட் விக்டிம கண்டுபிடிச்சிட்டாங்களாம், என்னால ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல உடனே ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோனி கிளம்பிடுறா. ஹீரோ மொபைல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை பிக்ஸ் பண்ணிருக்கா போல இருக்கு, அதை பார்த்துட்டு தான் போறா. அதே சமயம் ஹீரோ கேப்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ அப்பா சொன்னதை நினைச்சு பாக்குறாரு, கொஞ்சம் காத்துக்கிட்டு நேரம் ஆக ஆக கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை நினைச்சு பார்த்த ஹீரோ எப்படியாவது எவிடன்ஸ கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் வைஃப் அரசியல்வாதி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. எலெக்ஷன் வர போறதுனால ரேடியோல பேட்டி கொடுக்கறாங்க. பேட்டியை முடிச்சிட்டு அவங்க பிஏ கிட்ட அன்னைக்கு ஷெட்யூல பத்தி கேட்க, ஃபர்ஸ்டா சீனியர் சிட்டிசன்ஸ பார்க்கணும், ரெண்டாவதா ஏதோ ஸ்கூல்ல போய் பசங்க கிட்ட பேசணும், மூணாவதா ஈவினிங் குழந்தைங்களுக்காக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கப்புறம் பாடிஸ் கிடைக்காம ஒரு மர்டர் கேஸ் இருந்ததே ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவங்களுக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. உடனே பிஏ ஃபர்ஸ்ட் விக்டிம் பாடி கிடைச்சிருச்சு இல்லையா, அந்த ஆர்டிக்கல் எடுத்து அவங்க கிட்ட காமிக்க அதை பார்த்து அதிர்ச்சியான அவங்க விக்டிம் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு பிஏ ஆனா இன்னைக்கு ஷெட்யூல போஸ்ட்போன் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்ல, ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்காம கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, வெளியே விட சொல்லி கத்துறாரு. அதே சமயம் சியோ சுஹோவை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா சுஹோ அவங்கள பார்க்காம இங்க இருந்து போன்னு சொல்ல, ஆனா சியோ வெளியே இருந்தே ஃபர்ஸ்ட் விக்டிம கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்து கிராமத்துல இருக்க கைவிடப்பட்ட ஸ்கூல் பில்டிங்ல இருந்து தான் அவ பாடி கிடைச்சது. அவ பாடி கிடைச்சதுல இருந்து ஹீரோவை செகண்ட் பாடியும் கண்டுபிடிக்க சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ அவருக்கு உண்மையாவே தெரியாதுன்னு தோணுது. அவ சொன்னதை கேட்ட உடனே சுஹோ ஒரு மாதிரி ஆயிடுறான். இங்க இருந்து போன்னு கத்திக்கிட்டு பூத்துட்டி எல்லாம் ஒடிக்கிறான். ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். உடனே சியோ போயிட்டு ஹவுஸ் கீப்பரை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்க சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்க்க சுஹோ மயங்கி கிடக்குறான். உடனே ஆம்புலன்ஸ வரவழைச்சு சுஹோவை ஆம்புலன்ஸுக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல இருக்க பெயிண்டிங்க பாக்குற. அடுத்ததா சுஹோ கூட ஆம்புலன்ஸ்ல போக அப்போ சுஹோ சியோ கைய பிடிச்சு அது ஹீரோ கிடையாதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு ஹீரோடைய கேஸ் ஃபைல தான் படிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சு 80 நாள்ல அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவரு அப்பீல் கூட பண்ணல. அடுத்ததா சீஃப பார்த்து ஹீரோடைய கேஸ் இருக்குல்ல, ஹீரோடைய கேஸா அதுக்கு என்னன்னு சீஃப் கேட்க இன்னைக்கு நடந்ததை பார்த்து எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, போதையினால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியலன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரால இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம அவருக்கு சின்ன விஷயம் கூட ஞாபகத்துல இல்ல. அவரு சொன்னதை கேட்ட சீஃப் சிரிச்சிட்டு சொல்றாரு, என்ன விசாரிக்கிற மாதிரியே தோணுது, ஐயோ மன்னிச்சிருங்க, என்னால வேலை பார்க்காம இருக்க முடியல, பரவாயில்ல, என்ன எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, என்ன இதுவரைக்கும் யாரும் விசாரிச்சது கிடையாது, நீ என்னதான் சொல்ல வர, யூசுவலா அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு மினிமம் 3 மாசம் ஆகும், நார்மலானா அட்லீஸ்ட் 6 மாசமாவது ஆகும், ஆனா ஹீரோ கேஸ்ல 2.5 மாசத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு சீஃப் சொல்றாரு, அதெல்லாம் வழக்க பொறுத்து, நம்ம வேலை விசாரிக்கிறது, சீக்கிரமா விசாரிச்சு முடிக்கிறது தப்பா, அப்படிலாம் இல்லன்னு செகண்ட் ஹீரோ சொல்ல, அப்புறம் ஏன் உங்க வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, நீங்க உண்மையா என்ன சொல்ல வந்தீங்க, நீங்க தானே தண்டனை குறையுன்றதுக்காக ஹீரோவை ஒத்துக்க வச்சீங்க, அதனால தானே அவன் மேற்கொண்டு அப்பீலும் பண்ணல, இந்த குற்றத்துக்கு 20 வருஷம் தண்டனை கிடைக்கும், அவன் மைனர்ன்றதுனால தண்டனையை குறைச்சி 10 வருஷம் கொடுத்திருக்காங்க, அதையும்
அதையும் நீங்க தான் பண்ணீங்களான்னு கேட்க அவரு நோன்றாருன்ன உடனே சீஃப் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதுக்கு இவரு எந்த பதிலும் சொல்லல. இங்க பாருங்க செகண்ட் ஹீரோ விசாரிக்கிறப்போ என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸால நான் பாதிக்கப்பட்டா என்னால இந்த பதவியில இருக்க முடியாது. அதை கேட்ட செகண்ட் ஹீரோ உங்க நேரத்தை இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. போனை பேசினவர் உடனே கிளம்புறாரு. போறப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப என்ன விஷயம்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சூஹோக்கு உடம்பு முடியல அதனால கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி லேடி இன்சூரன்ஸ் லேடிய போய் மீட் பண்றாங்க. அவ ஓவரா சீன் போடுறா. இதுதான் நம்ம ஊர் சட்டமா? என் பொண்ணோட பாடிய கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமா ஆயிச்சா? அந்த குற்றவாளி ஃப்ரீயா ரோட்ல சுத்திட்டு இருக்கான். இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? உடனே ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவங்களுக்கு ஜாலரா தட்டுறாரு. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஹீரோ 2 பேர் உயிரை எடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். தண்டனை அனுபவிச்சாலும் அவனுக்கு 30 வயசு தான் ஆகுது. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு அரசியல்வாதி லேடியோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா சட்டத்தை மாத்துறேன். குற்றவாளிகளுக்கு எதிரா கடுமையான சட்டத்தை கொண்டு வரேன். அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி அதுக்கு முன்னாடி என் புருஷனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்களும் உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். காலம் கடந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ஹீரோ அன்னைக்கு நடந்ததை எப்படியாவது ஞாபகப்படுத்தி பாக்கணும்னு பாக்குறாரு. ஏதாவது நடந்திருந்தா தானே அவருக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு. இவரு தான் குடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டாரே, அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? எதுவும் ஞாபகத்துக்கு வரல. அடுத்ததா ஸ்டோரேஜ் ரூம் போய் பாக்குறாரு. அங்க ஸ்கூல் படிக்கிறப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சூஹோ கையில காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப சியோ என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்க அப்போ சூஹோ சியோ கைய பிடிச்சு என் பெயிண்டிங்ஸ எப்படியாவது இங்க கொண்டு வந்துருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ரகசியம்னு சொல்ல சியோவும் சரின்னு தலையாடுறா. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிய காமிக்க அவங்க ஹீரோ கேஸ பத்தி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மைனர்ன்றதுனாலதான் அவருக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கேஸுக்கு எதிரா புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்க அரசியல்வாதி ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவருதான் வந்து சூஹோவை செக் பண்றாரு. அப்போ சியோ டாக்டர் அவருக்கு மறுபடியும் வலிப்பு வந்துகிட்டே இருக்குது. 1 ஹவருக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவருக்கு சுயநினைவு வந்து 1/2 மணி நேரத்துல மறுபடியும் வலிப்பு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே இல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்க அவ சொன்னதை கேட்ட டாக்டருக்கே ஆச்சரியமா இருக்கு. அவரு குணமாகிக்கிட்டு வராரு. சரி நீ யாருமான்னு கேட்க நான் சூஹோடைய ஃப்ரெண்டு. அப்படியா? சூஹோ என்கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் மறைக்க மாட்டான். ஆனா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்க விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே டாக்டர் நர்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, சூஹோவை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சீஃப காமிக்க அப்போ ஹவுஸ் கீப்பர் சீஃபுக்கு போன் பண்ணி சூஹோ வினோதமா பெயிண்ட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோவை காமிக்க ஹீரோ போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. கார்ல இருக்கப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் அழுதுகிட்டே அங்கிருந்து ஓட அதை நினைச்சு பார்த்த ஹீரோ சொல்றாரு அவ அன்னைக்கு அழுதுட்டு இருந்தா, நான் காருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருந்து அழுதுகிட்டு இருந்தா. ஹீரோவும் கார்ல இருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் விக்டிமா கூப்பிடுறாரு. ஆனா அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. கடுப்பான ஹீரோ மறுபடியும் கார்ல வந்து உட்காந்துக்கிறாரு. இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வர பேக்ரவுண்ட்ல ஹீரோ சொல்றாரு ஃபர்ஸ்ட் விக்டிம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் கோவமா மறுபடியும் கார்ல உட்காந்துட்டேன். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்தாங்க. பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த ஹீரோ அடுத்தா இன்னொரு பாக்ஸ தேடுறாரு. அதுல அம்மா வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதி வச்ச நோட் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு நோட் எடுத்து பாக்குறாரு. அம்மா கணக்கு மட்டும் எழுதி வைக்கிறது கிடையாது, பில்ஸையும் பத்திரமா பின் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்த ஹீரோ அவர் காருக்கு எப்பவும் யூசுவலா $10 தான் கேஸ் போடுவாராம். ஏன்னா அப்போ ஸ்கூல் படிக்கிற அவருக்கு அதுக்கு மேல பேக்கெட் மணி கிடைக்காதான். சொன்னவரு மறுபடியும் பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ மறுபடியும் காருக்குள்ள உட்கார்ந்தாரு இல்லையா, அப்போ பெட்ரோலை செக் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு கார்ல பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர உடனே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கண்டிப்பா நான் அந்த குற்றத்தை பண்ணல. இன்னொரு பக்கம் சீஃப் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹவுஸ் கீப்பர் கிட்ட என்ன பார்த்தன்னு கேட்க கிரீன் ஹவுஸ கிளீன் பண்ணலாம்னு போனேன், சூஹோ ரொம்ப பயங்கரமா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்ல உடனே சீஃப் சூஹோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வர வரைக்கும் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க, அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போன் பண்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு சூஹோ வரைஞ்ச பெயிண்டிங்க போய் பாக்குறாரு. அதுல ஒரு பெயிண்டிங் 2 விக்டிம்ல யாரோ ஒருத்தர் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள சுத்தி 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அத பார்த்த சீஃப் அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஊர்ல இருக்க பெட்ரோல் பங்க்ல போய் விசாரிக்கிறாரு. ஆனா அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் எதுவுமே சொல்லாம ஹீரோவை வெளியே தள்ளுறாரு. ஹீரோவும் விடுறதா இல்ல, சார் நான் எப்பவும் $10 தானே கேஸ் போடுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, ஞாபகப்படுத்தவும் விரும்பல, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சேன். அதுக்கு ஹீரோ அவர் கையை பிடிச்சிட்டு சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் காருக்கு என்ன தவிர வேற யாராவது கேஸ் ஃபில் பண்ணாங்களான்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க ஆனா அந்த ஆளு ஹீரோ கைய உதறிட்டு உன்கிட்ட நான் பேசவே விரும்பல, இங்க இருந்து போன்னு விரட்டுறாரு. ஹீரோ அவர் கைய பிடிச்சு கெஞ்ச கரெக்டா ஹீரோனி அங்க வந்துடுறாங்க. உடனே அந்த ஆள் உள்ள போயிட அப்ப ஹீரோனி வந்து ஹீரோவை பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோ எதுவும் சொல்லாம அங்க
அங்க இருந்து போக அவரை தடுத்து இவங்கெல்லாம் உன்னை எப்படி நடத்துறாங்க பாரு, எதுக்காக இன்னும் இங்க இருக்கிற, என் கூட வந்துரு, உங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன், செகண்ட் விக்டிம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. ஹீரோனையும் விடுறதா இல்ல, கார்ல அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவரை வழி மறைச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, யாராலையும் அவளை கண்டுபிடிக்க முடியல, உன்னால மட்டும் எப்படி முடியும், நீ அவளை கண்டுபிடிக்கிறதுனால என்ன மாறப்போகுது, நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆகும், கடந்த காலத்துல என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாகணும், அதனாலதான் சொல்றேன், நீ போய் உன் வாழ்க்கைய வாழு. அதுக்கு ஹீரோ அம்மாவை கூட்டிட்டு சியோலுக்கு போயிடலாம், நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கு ஹீரோனி நீ தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எப்பாவது நடந்துகிட்டேனா, நான் அப்படி நடந்துக்கலன்னு நினைக்கிறேன், சியோலுக்கு பார்த்து போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ஹீரோனி ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோ பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஹீரோனி கிளாஸுக்கு மாறி வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்பட ஹீரோனியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போத்துல இருந்தே ஹீரோவை லவ் பண்ணிருக்காங்க. அவருக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு அழிச்சிடுறாரு. அடுத்ததா சியோ கிரீன் ஹவுஸ்க்கு போயிட்டு பெயிண்டிங்க தேடுறா. ஒரு பெயிண்டிங் கூட இல்ல. அதனால சூஹோ ரூமுக்கு போய் ரூமுக்குள்ள எங்கேயாவது இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது சீஃப் வந்துடுறாரு. அவரை பார்த்து பயந்துடுறா. அடுத்ததா இன்சூரன்ஸ் லேடியை காமிக்க அவங்க தூங்கி எழுந்திருக்க ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்ல, இந்த நிலைமையில நான் கஞ்சி சாப்பிடணுமா, எனக்கு கஞ்சி வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல, அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏன் இப்படி பேசுற, உன்னை நினைச்சு எங்களுக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, கவலையா இருக்கா, கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது, அந்த அரசியல்வாதியாலேயே ஒன்னும் பண்ண முடியல, உங்களால என்ன பண்ண முடியும், உண்மையாவே நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு என்ன ஆச்சுன்னு ரெஸ்டாரண்ட் ஓனர் வைஃப் கேட்க, அப்போ ஜூனியர் அப்பா வாங்க நாம போகலாம் சொல்லிட்டு மத்தவங்களையும் கூப்பிட்டு வெளியே போறாரு. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி நீ வருத்தத்துல இருக்கன்னு புரியுது, அதுக்காக எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்ப சீஃப காமிக்க, அப்போ சீஃப் சியோவை பார்த்துட்டு உன் கேரக்டரை நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பர்மிஷன் இல்லாம எப்படி நுழையலாம், மன்னிச்சிருங்க, மறுபடியும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சியோ சொல்ல, சூஹோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ நீ எதுக்காக இங்க வந்தன்னு சீஃப் கேட்க, உடனே சியோக்கு சூஹோ சொல்லுவார் இல்லையா, யார்கிட்டயும் சொல்லாத, இது ரகசியம்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சூஹோ ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவருக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக ஏதாவது புக் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன், காமிக் புக், அவர் நல்லா பெயிண்ட் பண்ணுவார் இல்லையா, அதுக்காக பிரஷ் கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, நீ சூஹோட ஃப்ரெண்டா அவனை கேர் பண்ணிக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நீ நினைச்சதை விட அவன் நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, அவனால காமிக் புக்கையோ பெயிண்டிங்கையோ பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க, எனக்கு இது தெரியாது, நான் அவரை போய் பார்க்கலாமான்னு கேட்க, சூஹோக்கு இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேன், சியோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஹீரோனிய காமிக்க, ஹீரோனி அடுத்ததா நடிக்க போறாங்க இல்லையா ஸ்னோ ஒயிட், அந்த படத்தோட டைரக்டர் சிஇஓ அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேச்சு வாக்குல டைரக்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு கேட்க, அதுக்கு ஹீரோனி என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் ரொம்ப காதலிக்கிறேன், எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா அவரு யாரோட இறப்புக்கு காரணமா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, அவரால என்னால நடிக்க முடியாம போனா கூட எனக்கு கவலை கிடையாது, இவ ஏதோ இன்டைரக்டா ஒரு பதில சொல்றா, என்னன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அடுத்ததா டாக்டரை காமிக்க, அவரு ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அழ, உடனே கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்கறாரு. அந்த பொண்ணு கர்ச்சீஃபை வாங்கி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரிட்டர்ன் கொடுக்க, வாங்குறப்போ அந்த பொண்ணு கையை பிடிச்சு வாங்குறாரு. மனுஷன் சபல புத்தி உள்ளவர் போல இருக்கு. கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் டாக்டருக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, 11 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால நான் இறந்து போனேன்னு. மெசேஜ படிச்சு பார்த்த டாக்டர் முகமே மாறி போயிடுது. டென்ஷன்ல டாக்டருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு ஈவினிங் செகண்ட் ஹீரோ, இன்ஸ்பெக்டர் அப்புறம் டீமை சேர்ந்தவங்களாம் டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்றது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு செகண்ட் ஹீரோ, ஆனா செகண்ட் விக்டிமோட பாடிய கண்டுபிடிக்காமலே நம்ம விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர் எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, நம்ம ஹீரோவை கசக்கி புழிஞ்சு விசாரிச்சிருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய கேஸ நீங்க மட்டும்தான் முடிச்சீங்களாமே, கேள்விப்பட்டேன். செகண்ட் ஹீரோவை பேசுறத ஜூனியர் ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கு மத்த டீம்மேட்ஸும் ஆமா ஆமா நாங்க கூட அந்த வதந்திய கேள்விப்பட்டோம், உங்க பங்கு தான் ஜாஸ்தியா இருந்துச்சாமே, இன்வெஸ்டிகேஷன்னா அப்படிதானே இருக்கும், இதுல என் பங்கு என்ன இருக்கு, அதை கேட்ட செகண்ட் ஹீரோ எவ்வளவு பணிவா பேசுறீங்க, சரி ஹீரோவை எப்படி அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சீங்க, அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட விஷயம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும், ஒரு போன் கால்ல நான் ஹீரோவை பிடிச்சேன், அதுதான் ஆரம்பம். அப்படியே கட் பண்ணி நடந்ததை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் வேர் ஹவுஸ்ல இருந்த செகண்ட் விக்டிம் அவங்க பாட்டிமா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல வேற யாரோ இருந்திருக்காங்க. நமக்கு ஹீரோ இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. இருந்தது யாருன்னு தெரியல. அப்ப ஹீரோ ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, அப்ப செகண்ட் விக்டிம் பாட்டி நான் போனை கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோ அவங்க கைய பிடிக்க கைய உதறிட்டு செகண்ட் விக்டிம் ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. என்ன அப்படி மோசமா திட்டாதன்னு சொல்லி இருக்கல, சொன்னவரு அவ கண்ணத்திலே ஒண்ணு விட, அதனாலதான் அவ கத்திருப்பா. பாட்டி இன்னும் போனை கட் பண்ணல. அவ கத்துனது பாட்டி காதுல விழுந்துற. உடனே பாட்டி என்ன ஆச்சு, யாராவது அங்க இருக்கிறீங்களான்னு கேட்க, அப்போ அவ ஏமலையே கை வச்சா,
நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாருன்னு சொல்ல அதுக்கு அவரு அந்த பொண்ணை மோசமா திட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப இன்ஸ்பெக்டர் விக்டிமோட பாட்டி தான் அங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க. அதை விட நீங்க முக்கியமான ஒரு எவிடன்ஸ கண்டுபிடிச்சிங்களாமே, இப்ப எதுக்காக அதை பத்தி பேசுறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க உடனே செகண்ட் ஹீரோ வாவ் ரத்தமும் சகதையும் ஒட்டி இருந்த ஹீரோடைய ஷூவை கண்டுபிடிச்சது நீங்க தானான்னு கேட்க அவரு அப்படி கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் முகமே மாறுது. அந்த இடம் எப்படி இருந்துச்சு? போட்டோல அந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப இன்னொருத்தர் நானும் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ரத்தம் தெரிச்சிருக்கிறத வச்சு அந்த இடத்துல சம்பவம் எவ்வளவு மோசமா நடந்திருக்கும்னு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க எல்லாம் பேச பேச இன்ஸ்பெக்டர் முகமும் ஜூனியர் முகமும் ஒரு மாறி ஆகுது. அப்ப இன்னொருத்தர் ரெண்டு பொண்ணுங்களோட உடம்ப அவ்வளவு சீக்கிரம் எப்படி அவனால மறைச்சிருக்க முடியும்? உண்மையாவே அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஹீரோக்கு மறந்துருச்சா? ஹீரோ அன்னைக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கான். முதல்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட கதையை முடிச்சிட்டு அங்க இருந்த ரத்தத்தெல்லாம் சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் விக்டிம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் மனுஷனே கிடையாது. இந்த பேச்ச இதோட நிறுத்திக்கலாமான்னு ஜூனியர் கேட்க அதுக்கு செகண்ட் ஹீரோ உன்னைய விட்னஸா விசாரிச்சாங்கல்ல, அப்போ நீ என்ன சொன்னன்னு கேட்க ஆனா ஜூனியர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோங்க, இந்த இடத்த பாருங்க, எதுக்காக தேவையில்லாத விஷயத்த பேசி டென்ஷன் ஆகணும், ஜாலியா இருக்கலாம், இதுக்கு மேல விசாரிச்சா வேலைக்காகாதுன்னு செகண்ட் ஹீரோவும் விட்டுறாரு. பட் அவருக்கு இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகம் வந்துருச்சு. அடுத்ததா சூஹோவை காமிக்க அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சீஃபும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் அவனுக்கு ரொம்ப நாளா வலிப்பு வரவே இல்ல, இப்ப ஏன் வந்துச்சுன்னு கேட்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு அவனோட சூழ்நிலை மாறி இருக்கலாம், இல்லனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையாவது மீட் பண்ணிருக்கலாம், அது ட்ரிகர் பண்ணிவிட்ட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ரீசெண்டா அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? நீங்க உண்மையை சொன்னாதான் இந்த பிரச்சனையில இருந்து அவரை வெளியே கொண்டு வர முடியும். சூஹோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த பொண்ணு சூஹோடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா, ஆனா அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. சியோவா சொல்றீங்களா? அவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எங்க ஊர்ல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கா, இப்போ லீவ்ல வந்திருக்கிறா. சூஹோவும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹீரோவா ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஞாபகம் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வாலண்டரியா இருந்திருக்கான், இப்போ ஞாபகம் வருதான்னு கேட்க உடனே டாக்டர் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்ச விஷயம் டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கிட்ட வந்து அதை பத்தி விசாரிக்கிறாரு. அதை நினைச்சு பார்த்த டாக்டர் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்ல பாடி இல்லாம ஒரு கேஸ் இருந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு கேட்க இன்னொரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சிட்டு செகண்ட் ஹீரோவும் ஜூனியரும் நடந்து வந்துட்டு இருக்க அப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜூனியருக்கு கால் வருது. திரும்ப டாக்டர் காமிக்க அப்ப டாக்டர் சொல்றாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை பார்த்து பயப்படுறதெல்லாம் இயற்கையானதுதான். ஒருவேளை சூஹோ அவன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களையோ பொருட்களையோ பார்த்ததுனால அவங்க பாடி இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம். புரிஞ்சதுன்ற மாதிரி தலையாட்டினச்சு. சூஹோ மாதிரி ஆட்கள் கற்பனையிலயோ இல்ல கனவுலயோ பார்த்தத அப்படியே பெயிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு டாக்டர் வாய்ப்பு இருக்கு, பேசாம நாம மருந்த மாத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்க அப்ப சீஃப் சூஹோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா குணமாகி அதுக்கப்புறம் வெளியே வந்தா போதுன்னு பேசிட்டு இருக்க டாக்டர் அதை கவனிக்கவே இல்ல. டாக்டருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அதுதான் ஞாபகத்துல இருக்கு. அப்போ சீஃப் டாக்டரை கூப்பிட என்னாச்சுன்னு டாக்டர் கேட்க உங்களை பாக்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, பேஷண்ட பாக்குறதுல பிஸியா இருக்கிறதுனால ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல போல இருக்கு, அந்த அளவுக்கு மோசமா தெரியலன்னு டாக்டர் கேட்க அடுத்ததா செகண்ட் ஹீரோவை காமிக்க கிடைச்ச எலும்பு கூடு ஃபர்ஸ்ட் விக்டிமோடதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்து அவரு எப்போ அட்டாப்சி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் கிடைக்கும்னு கேட்க கிடைச்ச எலும்பு கூடு எவிடன்ஸ் எல்லாத்தையும் நேஷனல் ஃபாரன்சிக் அனுப்பியிருக்கோம், ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஹீரோவை ஊரை விட்டு துரத்தணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சிஓ ஹீரோ ஆக்சிடென்டா தான் அதை கண்டுபிடிச்சாரு, அதுவும் இல்லாம அவரு முழு தண்டனையும் அனுபவிச்சாரு, பாடிய கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் பாடிய கண்டுபிடிச்சிருக்காரு, அப்புறம் எதுக்காக அவரை சபிக்கிறீங்க? அவ சொன்ன பாயிண்ட் ஒரு சிலருக்கு கரெக்ட்னு தோணுது. அதை பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சிஓவை பிடிச்சி திட்டுறாரு. பெரியவங்க பேசிட்டு இருக்கப்போ நீ எதுக்காக தேவையில்லாம தலையிடுற? சிஓ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓனர் மத்தவங்க எல்லார்கிட்டயும் பேசி அவங்க மனசை மாத்த பாக்குறாரு. அவங்க பேசுறத கேட்ட சிஓ ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப் கிட்ட அந்த வேர் ஹவுஸ் சீஃபோட வீட்டு பக்கத்துல தானே இருக்குன்னு கேட்க நீ எதுக்காக தேவையில்லாம அதை பத்தி பேசுறன்னு அவங்க கேட்க இன்னும் ஏன் அந்த வேர் ஹவுஸ இடிக்காம வச்சிருக்காங்க, அங்க மக்கள் இறந்து போயிருக்காங்க, அது இல்லாம ஸ்டோரேஜா யூஸ் பண்றதும் கிடையாது, அது ஹீரோவுடைய குடும்பத்துக்கு சேர்ந்தது, ஹீரோட அம்மா அதை இடிக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன்னு சிஓ கேட்க ஏன்னு அவங்க சொல்லல, அவங்க பையன் பண்ண குற்றத்தை ஞாபகத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, ஒரு நல்ல பேரண்ட்ஸ்க்கு எப்படி அவ்வளவு மோசமான பையன் பிறந்தான்னு தெரியல, அந்த வேர் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்குள்ள டிராக்டர் இருக்கான்னு கேட்க இருக்குதே, அந்த டிராக்டரை வச்சுதான் வைக்கோல கட்டுவாங்க, எப்ப பாரு பசங்க அதுல ஏறி விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படி சொன்ன உடனே சிஓ சூஹோடைய பெயிண்டிங்க பார்த்தாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாங்க. இப்பதான் அந்த பெயிண்டிங்க கிளியரா காமிக்கிறாங்க. 2 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தி அந்த டிராக்டர் பக்கத்துல இறந்து கிடக்குறா, அத 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 4
4 பேர் யாருன்னு தெரியல, ஆனா யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் தெரியுது. அடுத்ததான் மேல் நர்ஸ காமிக்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. கரெக்டா அப்போ ஹீரோ போன் பண்ணி மீட் பண்ணி பேசலாமான்னு கேட்க அவரும் சந்தோஷமா பேசலாம், வீட்டுல நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கியான்னு கேக்குறாரு. அடுத்ததா டாக்டரை காமிக்க டாக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. கார்ல போய் உட்கார்ந்தவர் அந்த மெசேஜ பார்த்து அதை அனுப்புனது யாரா இருக்குன்னு யோசிக்கிறாரு. அவரு அப்படி நினைச்ச உடனே சியோதா ஞாபகத்துக்கு வரா, இல்லனா ஹீரோவா இருக்குமான்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க வைஃப் போன் பண்ண காலை அட்டன் பண்ண டாக்டர், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. திரும்ப ஹீரோவை காமிக்க அப்போ அவரு அந்த பொண்ணு இறக்குறப்போ 19 வயசு தான். அவ யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இல்லனா பேக் பேக் கிடைச்சதான்னு கேட்க எதுவும் கிடைக்கல, ஆனா அவளுடைய அண்டர்வேர் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப அவர் சொல்றாரு, அவ பிரா போட்டிருக்கா ஆனா பேண்டிஸ் இல்ல, எல்லாம் இருக்குது பேண்டிஸ் மட்டும் இல்லன்னு சொல்றீங்களான்னு ஹீரோ கேட்க, ஆமா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால அவளோட முக்காவாசி ட்ரெஸ் மக்கி போயிடுச்சு, ஆனா அவளோட பேண்டிஸ் மட்டும் கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிருக்கு. ஒருவேளை செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்குமோ. உடனே ஜூனியரை பார்த்து நீ என்ன நினைக்கிறன்னு கேட்க ஜூனியரும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல, எலும்பு கூட்டுல இருந்து எப்படி பேண்டிஸ் மட்டும் மிஸ் ஆகும்? உடனே ஜூனியர் கிட்ட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசல்ட் வந்த உடனே எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே சமயம் கிராமத்தை சேர்ந்த 7-8 பேர் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவரை ஊரை விட்டு போக சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, ரெஸ்டாரண்ட் ஓனர் நேரா விஷயத்துக்கு வரேன், உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டே போ. அடுத்ததா ஜூனியர் அப்பா, ஹீரோ நீ மட்டுமாவது போப்பா, நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஹீரோ, நான் சில விஷயங்கள் பண்ணணும், அது முடிஞ்ச உடனே நானே அமைதியா போயிடுறேன். அப்போ அங்க வந்த மெயில் நர்ஸ் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீ எதுக்காக இங்க வந்தன்னு அவரு கேட்க, நான் ஹீரோவை மீட் பண்ண வந்தன்னு அவன் சொல்ல, நீ எதுக்காகடா அவனை மீட் பண்ண வந்த சொன்ன அவரு, டேய் என் பையன் வாழ்க்கைய பாழாக்கலான்னு பாக்குறியா? அதுக்குள்ள ஜூனியர் அப்பா, இன்னைக்கு இந்த விஷயத்த பண்றது சரியில்லை, வாங்க போகலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. அடுத்ததா டாக்டரை காமிக்க டாக்டர் முகத்தை பார்த்த அரசியல்வாதி, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டயர்டா இருக்குன்னு சொல்ல, அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு வைஃப் சொல்ல, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன்னு அவர் சொல்ல, உடனே படிங்கன்னு சொல்றாங்க. உடனே டாக்டரும் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு வைஃப் கிட்ட காமிச்சிட்டு, நீ கவலைப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. உங்களால பண்ண முடியாது, ஏன்னா நீங்க என் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. அடுத்ததா குழந்தைகளுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனா டாக்டர் சரியில்லை, உம்முன்னு தான் இருக்கிறாரு. அடுத்ததா ஹீரோனிய காமிக்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த சிஇஓ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அவங்கள பார்த்த உடனே மேனேஜர் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரன்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை பார்த்தமே, அவருதான் இதுக்கு காரணமா? சிஇஓ, நான் நடிகையா ஏன் மாறினேன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன பாக்குறப்போ அவரும் என்ன பாப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அவரு என்ன பார்க்கவே இல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ மெயில் நர்ஸ வேர் ஹவுஸ் கூட்டிட்டு போறாரு. வேர் ஹவுஸ பார்த்த உடனே ஹீரோ, என்ன எதுக்காக வேர் ஹவுஸ் கூட்டிட்டு வந்த? 2 நிமிஷம் தான் ஆகும், பேசிட்டு போலான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவன், இங்க பாரு என் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கிறேன், நம்ம வெளியே போய் ஏதாவது சாப்பிடலாம் வான்னு ஹீரோ கூப்பிடுறான். ஆனா ஹீரோ விடுறதால அவனை வேர் ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிம் எப்பாவது அழுது பாத்திருக்கியா? நாம ஒரு முறை ட்ரிங்க்ஸ் பண்ணோமே, அப்ப கூட அவ அழலையே. அப்படியே நடந்ததை காமிக்கிறாங்க. பசங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, பொண்ணுங்க 2 பேரும் லேட்டா தான் வராங்க. அப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிம் முதல்ல இருந்த காயத்தை காமிச்சு என்னாச்சுன்னு கேட்க, என் அப்பாவால ஏற்பட்டுச்சு, என்னால அவாய்ட் பண்ண முடியலன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அந்த பிளாஷ்பேக்க சொன்ன ஹீரோ, அவ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்பவும் அழுது கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஆனா அன்னைக்கு அவனும் ஹீரோவை அதுக்கு மேல பேச விட மாட்டேங்கிறான். ஆமா நானும் அவளை பார்த்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனா அழுதுகிட்டே உன் கார்ல இருந்து இறங்கி ஓடி போனா. அன்னைக்கு என் கார்ல உட்காந்து அவ அழுதுருக்கானா, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உடனே மேல் நர்ஸ் அவசரமா, எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அன்னைக்கு காருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ எவ்வளவு வருத்தத்துல இருந்தா அழுதுகிட்டே ஓடி போயிருப்பா, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோ, அன்னைக்கு அவ அப்படி அழுதுகிட்டே எங்க போயிருப்பான்னு நினைக்கிற? ஏன் யாராலையும் அவளை கண்டுபிடிக்க முடியல? அந்த கைவிடப்பட்ட ஸ்கூல்ல அவ பாடி ஏன் கிடக்கணும்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என் வீட்டுல நாமெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டிருந்தோம், ஆனா கேன்சல் ஆயிடுச்சு. அதனால நீங்களாம் வேர் ஹவுஸ்க்கு வந்தீங்களா? நான் இல்லாம நீங்களாம் மீட் பண்ணீங்களா? அன்னைக்கு அவளை பாக்கலையா? ஹீரோ கேட்ட கேள்வியில மேல் நர்ஸ் கடுப்பாயிடுறான். என்ன மாதிரி கேள்வி இதெல்லாம்? நான் ஜியான் வீட்டுல ஜூனியர் கூட இருந்தேன், 3 பேரும் அங்கதான் இருந்தோம், நீ இல்லாம நாங்க எதுக்காக இங்க வர போறோம்? கண்டிப்பா சொல்றியான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு மேல் நர்ஸ், ஹீரோ நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் தொடர்ந்து முன்னாள் குற்றவாளி கூட சுத்திட்டு இருந்தேன்னா மக்கள் என்னை பத்தி தப்பா பேசுவாங்க. நான் அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, 10 வருஷமா ஜெயில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, அதனாலதான் நானும் அதை பத்தி எல்லாம் நினைக்காம பழைய மாதிரியே உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குள்ள அவன் ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, வேண்டாம் நீ தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டீனா நானும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றாரு, இந்த வேர் ஹவுஸ்ல தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்து போயிருக்கா, என் காரை யூஸ் பண்ணி அவளை எங்கேயோ கொண்டு போய் போட்டிருக்காங்க, அவ பாடி எப்படி அந்த ஸ்கூலுக்குள்ள போச்சு? சொன்ன ஹீரோ
டூல் பாக்ஸ பாக்குறாரு. அதுல ஒரு பாக்ஸ்ல தான் காரோட சாவி இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச யாரு வேணாலும் என் காரை எடுத்துட்டு போயிருக்கலாம். அடுத்ததா சீஃப காமிக்க சீஃப் வீட்டுக்கு போக அப்போ ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. அவங்க அவரு பேரை சொல்லி வீட்டுக்கு வந்துட்டீங்களா, சாப்பிட்டுட்டீங்களான்னு கேக்குறாங்க. பார்த்தாக்க அது இன்சூரன்ஸ் லேடி. என்னவோ அவ சொந்த வீடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. நான் இந்த வீட்டுல 10 வருஷம் வேலை பார்த்திருக்கிறேன். இந்த வீட்டுல எத்தனை ஸ்பூன் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். எதுவுமே மாறலன்னு சொல்ல சீஃப் அவ முன்னாடி போய் உட்கார்ந்து உரிமையா பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அதை கேட்டு அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. என்ன விளையாடிட்டு இருக்கன்னு சீஃப் கேட்க, என்ன எதுவுமே ஞாபகத்துல இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க, லாஸ்டா என் பொண்ண இந்த வீட்டுல தானே பாத்தீங்க. சீஃப் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க, என்னாச்சு, என் பொண்ணு நம்மளால தானே இறந்து போனான்னு இன்சூரன்ஸ் லேடி கேட்க, அதே நேரம் ஹீரோவை காமிக்க அவரு ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி அவர் முகம் மாறுது. சோ ஃபர்ஸ்ட் விக்டிம் இறப்புக்கு சீஃபும் அவங்க அம்மாவும் தான் காரணம் போல இருக்கு. பார்க்கலாம் அடுத்து வர எபிசோட்ல என்னென்ன டர்னிங் வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு.